ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து பேசுறாங்க, நாங்க இதை பண்ணிடுவோம் அதை பண்ணிடுவோம், எதை வேணா பண்ணுங்க, திமுக காரனை என்னைக்குமே உங்களால அசைக்கவே முடியாது. நீங்கள் செய்தது நியாயமா? என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். கருப்பு சிவப்பு கொடி இல்ல அப்படின்னா தமிழ்நாட்டுல தமிழருக்கோ தமிழ் இனத்திற்கோ இன்றைக்கு ஒரு முன்னிலையே இருந்திருக்காது. இந்த ஒரு நிமிஷத்துல இங்க இருந்து ஓடி போறேன், இல்ல உனக்கு நான் சங்கு ஊதிடுவேன். ஓடிப்பா. அத நாங்க தைரியமா மார்த்தட்டி ஒவ்வொரு இடத்துலயுமே சொல்லுவோம். எனக்கு குளத்தூர்ல தலைவர் ஜெயிச்சு படுங்க பட்டு தெரிந்துங்க, அப்பதான் புத்தி வரும். இப்பேற்பட்ட தலைவரை தோக்கடிச்சிருக்கிறோம். உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவே காணோம்? நீ யார்கிட்ட சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்க தெரியுமில்ல? ஆஞ்சநேயர்கிட்ட பண்ணிக்கிட்டு இருக்க. எங்களுக்கும் நக்கலா நையாண்டியா சம்பந்தம் இல்லாத குட்டி கதை இதெல்லாம் எங்களுக்கும் பேச தெரியும். முட்டாத்தமா பேசிக்கிட்டு இருக்க முட்டாப்பா. நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது நான் குறிப்பிட்டு சொன்னேன், புதுமையான ஆட்சின்னு சொன்னீங்க, கடைசியில புஷ்பா பட ஆட்சியை கொடுத்திருக்கீங்கன்னு குறிப்பிட்டு பேசியிருந்தேன். அசிங்கப்படுத்துற, இன்சல்ட் பண்ற. அந்த அளவுக்கு குதிரை பேரம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த குதிரை பேரம் கழுதை பேரம் என்பதை பற்றி எல்லாம் பேசுவதற்கு இடமல்ல. இது ஆதாரம் இல்லாமல் எந்த பேரத்தை பற்றி பேசுவதை நான் அனுமதிக்க முடியாது. ஐயோ ஐயோ. மாஸ்டர் நெக்ஸ்ட். எதுக்கு அழுகிறானுன்னே புரியலையே. டேய் போடா. தம்பி என்ன பண்ணலாம்? எந்திரிப்பா எந்திரி. ஏன்பா ஒண்ணு அவன அந்த வீடு கூட்டு போனான்னு சொன்னேன்ல, இப்ப பாத்தியா? அறிவு வந்துடுச்சுடா, அப்பா அறிவு வந்துடுச்சு, எல்லாரும் அறிவு வந்துடுச்சு. மாஸ்டர் நெக்ஸ்ட். நம்ம கட்சி விட்டு பல பேரை ஓட விட்டாரு ஒருத்தர். முதல்ல அவரை ஓட விட்டான் பாரு நடு ரோட்ல. ஏன் இளைய தளபதி, அதான் ஹைலைட். ரைட் விடு. நீ லவ் பண்ணா நான் லவ் பண்ணா எனக்கு மொத்தத்துல அந்த குடும்பம் உருப்படாம போடுங்க. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.